வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் சர்ச் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லீனியர் சர்ச்சுடைய கான்செப்டும் எப்படி பைத்தானில் வந்து லீனியர் சர்ச்சை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, லீனியர் சர்ச்னால் என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டை வந்து ஒரு செட் ஆஃப் அரேயில் நிறைய அரே எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அரேயில் இந்த எலமெண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லீனியர் சர்ச். அது எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக அது என்ன செய்யும், ஸ்டார்டிங்கில் இருந்து கம்பேர் பண்ணி பார்த்து அது இருக்குது இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ நம்ம இந்த கான்செப்டில் பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 எலமெண்ட் எடுத்துருக்கோம், 64, 25, 12, 22, 11. ஸோ நம்ம இப்போ தேட போகிற எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ இந்த 22 வந்து இந்த 5 எலமெண்ட்டில் எங்கே இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது, ஓகே, அவள் A0ல் இருக்கா, 1ல் இருக்கா, 2ல் இருக்கா, 3ல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு A0 கூட என்ன செய்யுது, அது செக் பண்ணி பார்க்கு. 64 இதுவும் ஒன்றா அப்படின்னு, இல்லை 25 இதுவும் ஒன்றா, இல்லை 12 22 ஒன்றா, இல்லைன்னா 22 இதுவும் ஒன்றா. ஸோ இது கடைசி வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எலமெண்ட்டு கூட என்ன பண்ணுது அப்படின்னா செக் பண்ணுது. ஓகே, செக் பண்ணிவிட்டு அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அது சொல்லுது. ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராத்துக்குள்ளே போகலாம். இப்போது ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா லீனியர் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிவிட்டு 2 ஆர்குமெண்ட்டோட, அதாவது அரே ஆர்குமெண்ட்டும் என்ன வேலையை கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேல்யூ எக்ஸ் அப்படிங்கிறதையும், அப்புறம் ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறோம், எவ்வளோ ரேஞ்ச், அதாவது எத்தனை எலமெண்ட் இருக்குது அந்த அரேயில். ஸோ அது வந்து லென்த் ஆஃப் ஏஆர்ஆர் அரேயை என்ன செஞ்சிடும், ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஓகேயா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இது எலமெண்ட்டு கூட கம்பேர் பண்ண போகிறோம். A5லேருந்து ஈக்குவல் டு எக்ஸ் வரைக்கும் கடைசி எலமெண்ட் வரைக்கும் அது என்ன செய்யுது, செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஐ எந்த எலமெண்ட்டில் இருக்குது, அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத இது வந்து என்ன செய்யும், சொல்லும். ஓகே, ஒருவேளை அது இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் -1 அப்படின்னு சொல்ல போகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எலமெண்ட்டை வாங்கிட்டு அந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறோம். ஸோ 22 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறோம். ஸோ அதோடைய ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஸ்ட்ரிங்கு லீனியர் சர்ச்சில் அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்கிறோம், கால் பண்ணிடுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ எலமெண்ட் ஃபவுண்ட் அவுட் இண்டெக்ஸ் 3. ஸோ 3வது பொசிஷனில் இல்லையா, இது 0, இது 1, 2, அப்புறம் இது 3. ஓகே, ஸோ இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாம் இதே மாதிரி. ஸோ அதில் வந்து லெட்டர்ஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரோக்ராம் எல்லாம் அதே சேம் தான். ஸோ நம்ம லெட்டர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதை காப்பி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் காப்பி பண்ணோம், இது வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதே தான் சர்ச் பண்ண போகிறீங்க. ஓகே, சரி, அந்த எலமெண்ட் வந்து இன்டிஜர் இல்லாமல் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன், அதில் 0 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ the element found at index 4. ஸோ இதுதான் 4. ஸோ 0, இது 0, 1, 2, 3, 4. சப்போஸ் நீங்கள் இதில் எம் போடுறீங்க அப்படின்னா ஸோ 5th பொசிஷன் அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் வந்து 5th பொசிஷன் அப்படின்னு வரும். ஸோ இந்த லீனியர் சர்ச் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணுது, ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட என்ன பண்ணுது அப்படியே பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதனால தான் இந்த லீனியர் சர்ச்சுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைம் ரொம்ப நேரம் இழுக்கும். நீங்கள் இது வந்து ஒரு 1000 எலமெண்ட்டு இல்லை 2000 எலமெண்ட்டுன்னு வச்சுடுவோம். ஸோ அது 2000 எலமெண்ட்டு 2000th பொசிஷனில் இருக்குது, அதாவது என்ன இல்லைன்னா ஒரு 1000th பொசிஷனில் இருக்குது அப்படின்னா 1000 நேரம் அது என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அப்போது இது வந்து டைம் வந்து ஆகுது ரொம்ப
வேஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்காக தான் நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, நியூ அல்காரிதம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம இனிமேல் வர்ற அடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.